ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ நம்ம ஹாலிவுட் சைட்லேருந்து என்ன கொஞ்சம் முக்கியமான மெயினான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஏன் நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லேருந்து நம்ம டேர் டெவில் வரைக்கும் அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஃபைனலி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட ஒரு கடைசியான மூவி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்ன 10th பார்ட் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 11th பார்ட் வந்து எப்படா வரும்னு எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலி அதை வந்து வின் டீசல் இப்போ ரிவீல் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க, விச் இஸ் நம்ம ஃபாஸ்ட் ஃபார் எவர்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல, எப்பவும் போல லைக் எப்போவுமே அவங்க ஃபார் எவரில் தான் இருப்பாங்க போல். ஸோ பை த வே இதான் வந்து கடைசியாவது பாட்டு, அது இனிஷியல் டேஸ்லேருந்து அவங்க மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இதுக்கப்புறமா தான் தெரிய வரும் இது திருப்பி 2ஆக பிரிக்கிறாங்களா, இதில் இப்படி தான் முடிக்கிறாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10th பார்ட்டே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் லைக் அது முடிக்கல, அது இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி இருக்குது. அந்த பேக் டு பேக் தான் நம்ம இப்போது இந்த 11th பார்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் பை த வே இந்த மூவி எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகுதுன்னா அங்கே தான் கொஞ்சம் சோகமான ஒரு நியூஸு. March 17, 2028ன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரிலீஸ் டேட்டை தந்திருக்காங்க. என்ன ப்ரோ வரோமோ வராதா, நம்ம ஜிடிஏ முன்னாடி வந்துடும். ஆனால் இதுதான் நம்ம 2028 தான் வந்து இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்பவே தள்ளி வச்சுருக்காங்க. நல்ல விஷயம் என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா கேஸ்ட் லைக் இது வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்த எல்லா மெயினான கேரக்டர்ஸ்லாம் வந்து திருப்பி வந்து கடைசியில் கொண்டு வருவாங்க. எப்படியோ ஏன்னா நம்ம ராக்கு தான் ஃபஸ்ட்டு வராமல் இருந்தார், அவரையும் வந்து கடைசி பாட்டிலலாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பிராண்டோட கேரக்டரை மட்டும் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அண்ட் அதான் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக இருக்க போகுது என்டையர் மூவிலையும். ஸோ அது மட்டும் நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ரேம்போவோட மூவியை இப்போது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற, அதான் நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலினோட ரேம்போ மூவி தானே ஃப்ரான்ச்சைஸே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். எஸ் கைஸ், ஃப்ரான்ச்சைஸ் முடிஞ்சிருச்சு. பட் இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரேம்போ மூவி வந்தது பார்த்திங்கன்னா நம்ம 1982. ஸோ அதோட ஒரு ப்ரீக்குவலான மூவி எடுக்கிறாங்களாம். அண்ட் பட் இன்னொரு பக்கம் ஒரு டவுட் ப்ரோ, அது சில்வஸ்டர் ரொம்ப வயசாயிடுச்சு ப்ரோ, அவர் எப்படி ஒரு நடிப்பார் நீங்கள் யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு லைக் அந்த ரேம்போட ஒரு யங்கர் வெர்ஷனான கேரக்டர் தானே காமிக்கிறாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு நியூவான ஆக்டர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இவர் தான் நம்ம நோவா சென்ட்ரினோன்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் நம்ம ஆல்ரெடி லைக் நம்ம பிளாக் ஆடம்லலாம் வந்திருந்தார் பார்த்தீங்களா, ஆட்டமோட கேரக்டராக. ஸோ அவர் தான் வந்து இப்போ யங்கர் வெர்ஷன் ஆஃப் ரேம்போவாக நடிக்க போகிறாராம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டோரி வைஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன 2-3 லைன் தந்திருக்காங்க. லைக் 11 இயர்ஸ் ஏஜ்லேயே வந்து நம்ம ஜான் ரேம்போட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அங்கேருந்து இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போதைக்கு இந்த படத்தோட டேரக்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெலார்மியான்னு சொல்லிட்டு, அண்ட் இவர் தான் நம்ம சிசு மூவியை எடுத்தார்ல. ஸோ சிசு மூவி எக்ஸ்ட்ரீமாக இருந்தது, டைலாக்ஸே இருக்காது, பட் நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்காகவும் சரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வயசான கேரக்டர் வச்சு அவர் அவ்வளோ கெத்தாக காமிக்கும் போது இப்போ நம்ம யங்கர் வெர்ஷன் ஆஃப் ரேம்போனா எப்படி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த மூவி மேலே ஒரு டாக் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் ப்ரோ எப்போ ரிலீஸ் ஆகும்னா இப்போ தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 2 வருஷம் கண்டிப்பாக ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரி கேவிலோட அப்கமிங் அவரோட நியூவான மூவி, அதான் த ஹைலேண்டர்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நியூ மூவின்னு இல்லை, ஹைலேண்டரோட ஒரிஜினல் ஒரு மூவி இருக்குது 1986 ரிலீஸ் ஆனது. அதோட திருப்பியும் ரீமேக் லைக் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் ஒரு 40 இயர்ஸ் கழிச்சு இப்போ அந்த மூவியோட ரீமேக்கை பண்ணுறாங்க. அண்ட் அதில் நம்ம மெயினான ஹீரோ கேரக்டர் தான் ஹென்ரி கேவில் நடிக்கிறாரு. ஸோ அதோட இப்போ ஃபர்ஸ்ட் லுக் வெளியே வந்துருச்சு. அண்ட் இப்போதைக்கு இந்த படம் நம்ம 2027 ரிலீஸ் ஆக போதுனும் மென்ஷனும் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ப்ரோ இந்த மூவி கான்செப்ட்னா, ஆக்சுவலி நானும் அந்த பழைய மூவியை பார்த்தது கிடையாது, மேபி டைம் கிடச்சவனா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆனால் கான்செப்ட் தெரியும், கொஞ்சம் ஃபேண்டஸியான ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கேன். லைக் நம்ம ஹீரோ வந்து ஒரு இம்மார்ட்டலான ஒரு ஸ்வாட்ஸ்மேனா, அண்டு அந்த மாதிரி அந்த வார் டைம் லைன் பீரியட் எப்படி இருக்குமோ அந்த கிங்டம் ஏரா, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து காமிக்கிற மாதிரியும். அண்ட் அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து இன்னொரு இம்மார்ட்டல் வந்து என்டையர் உலகத்தையே வந்து ஏதோ காலி பண்ண ஏதோ ட்ரை பண்ணுறாராம். ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ போய் எப்படியோ ஸ்டாப் பண்ணுறது தான் ஸ்டோரி கான்செப்ட். ஸோ அந்த டைமில் இந்த படத்தை கொஞ்சம் நல்லாவே பாராட்டியிருக்காங்க. அண்டு கொஞ்சம் நல்லாவே என்ன எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மூவியாகவும் மாறி இருக்கு. ஸோ அதனால் நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல, பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. அண்ட் பை த வே இப்போ இந்த மூவியை ரீமேக் தானே எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நல்லா எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி எங்கெங்கேயோ போயிட்டாங்க. ஸோ மாடர்ன் ஏரெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அண்ட் ஹென்ரி கேவில் வேறு நடிக்கிறாரா, கண்டிப்பாக இந்த படத்து மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டேர் டெவில் பார்ன் அகெயின் சீசன் 2வோட ஒரு சின்ன டீசர் ட்ரெய்லர் ஆட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ இந்த சீரீஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம March 24 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம ஒண்டர் மேனையும் நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அது கேட்கலாம் ப்ரோ, எல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி ரிவ்யூ போட்டிருக்கணும், கரெக்டு தான். பட் இப்போதைக்கு அது வந்து ஆக்சுவலி ஏதோ மெயினான எங்கேயோ ஸ்டோரியில் லிங்க் ஆகாதுன்ற அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்களா. ப்ளஸ் இது மினி சீரீஸ் வேறு, அண்டு எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் இருக்குது. வெயிட் லைக் டைம் கச்சா கண்டிப்பாக அதையும் நான் முடிப்பேன். இப்போதைக்கு வேறு நிறைய சீரீஸ்லாம் பார்த்துட்ருக்கேன், அதனால்
அது மேலே இப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் டெஃபினட்டாக அது பார்த்துட்டு தனியாக ரிவ்யூ வேணால் ஷேர் பண்ணுறேன். ஆனால் டேர் டெவில்லாம் கண்டிப்பாக பார்த்துருவேன். ஏன்னா நம்ம டேர் டெவில்லாம் அப்போதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். லைக் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும்போது சீசன் 1, 2, 3 எல்லாம் முடிச்சிருக்கேன். நம்ம டிஃபெண்டர் டீமில் இருக்கவங்க எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அங்கே இருக்கவங்க ஜெசிகா ஜோன்ஸ் தான் இப்போ திருப்பியும் நம்ம சீசன் 2லையும் வராங்க. வேறு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வர போகிறாங்க, லைக் நம்ம லியூக் கேஜ் இருக்காரு, அயன் ஃபிஸ்ட்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக சேர்ந்து நம்ம டிஃபெண்டர்னு சொல்லிட்டு ஒரு தனி மினி சீரீஸே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. லைக் ஸ்பெஷல் பவர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குதான், பட் இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரீட் லெவலான நம்ம மார்வல் சூப்பர் ஹீரோஸ்னு சொல்லுவேன். ஸோ அவங்க எல்லாம் வந்து இப்போ திரும்ப நம்ம எம்சியூவில் மர்ஜ் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம ஜெசிகா ஜோன்ஸும் வந்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வின்சென்ட் ஃபிஸ்க் அப்பத்துலேருந்து அவர் தான் இருக்காரு. திருப்பி ஒரு கிங் பின்னா உள்ள வர்றாரு, பனிஷரும் உள்ளே வந்துட்டாங்க. இன்னும் 2 கேரக்டர் தான், அயன் ஃபிஸ்ட் அண்ட் லியூக் கேஜ். அவங்களையும் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ சீசன் 2ல் பார்ப்போம் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸ்டோரி அதே தான், அந்த கண்டினியூஷன் அப்படியே தான் ஆக போகுது. கிங் பின் வந்துட்டு எல்லாம் இதை வந்து சூப்பர் ஹீரோ ஸ்ட்ரீட்டில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள சாவடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பனிஷர் ஒரு பக்கம் கிங் பின்னை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இது நடுவில் நம்ம டேர் டெவில் தான் மாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1லேயே மோர் தென் ஒரு 18 எபிசோட் பண்ணலாம்னு இனிஷியல் பிளானில் இருந்தது. அதுக்கப்புறமா வேணாம், அவ்வளோ பெருசுலாம் வேணாம், அது கொஞ்சம் கம்மியாச்சு, அது சீசன் 1ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மிதி இருக்க எபிசோட தான் சீசன் 2ன்னு சொல்லி இப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல். சில மெயின் அண்ட் முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் எந்த அப்டேட் இருக்கிற வெயிட் அண்ட் ஹைப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். லைக் உங்களோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கூட. அண்ட் எப்பவும் போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.